சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பை வா என்ற நிகழ்வின் கீழ் பொள்ளாச்சி, திருச்செங்கோடு ஆகிய சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ஜெபசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெபசன், விவரங்கள். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று பொள்ளாச்சி மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக ஒரு தொகுதிக்கு 10 பேர் வீதம் அழைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களிடம் தொடர்ந்து அவர் தனித்தனியாக பேசி வரக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இதுவரைக்கும் 30 நாட்கள்ல 67 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை தமிழக முதலமைச்சர் இதுவரை சந்தித்து இது போன்று பேசி இருக்கிறார். இன்று 31வது நாளாக பொள்ளாச்சி மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை மையமாக வைத்துதான் இந்த உடன்பிறப்பே வா என்ற தலைப்புல இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகளை முதலாவதாக அழைத்து தற்போது இந்த ஒன் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. கடந்த தேர்தலின் போது வெற்றி வாய்ப்பை போனதற்கான காரணம் என்ன, கடந்த 4 ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய ஆட்சியில் மக்கள் திட்டங்கள் முழுமையாக அந்த தொகுதியில் சென்று சேர்ந்திருக்கிறதா, மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாக கருத்துக்கள் கேட்பதோடு அங்கிருக்கக்கூடிய திமுகவினர் ஒன்றுபட்டு செயல்படுகிறார்களா என்பது தொடர்பாகவும் அவர்களிடம் கருத்துக்களை கேட்கிறார். இது போன்று ஏதேனும் பிரச்சனைகள் அங்கிருந்தால் அது தொடர்பாகவும் அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி இது போன்று பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்பது போன்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. ஜெபசன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.